மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் செயலாளர் அத்தனை பேருக்கும் எனது உரையெல்லாம் சேலம் மாவட்டத்திலே நடப்பதால் இந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பூசாரிகள் சார்பாக உங்களை எல்லாம் வருக 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 என அன்போடு அழைத்து சேலத்தை தலைமையிடமாக கொண்ட கோயில் பூசாரிகள் அழைச்சிருக்கும் 21வது தள்ளிட்டு போனா என்ன சொல்லுவீங்க நீ ஆண்டிகளை அணிவித்து வைப்பதற்கு பெருமை கொள்கின்றது. நம்முடைய கோட்டை மாரியம்மன் கோயில் பூசாரி அண்ணன் சிவா அவர்களுக்கும் மாவட்ட மகளிர் தலைவி திருமதி பூங்கொழி அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் திரு அசோக்கும் திருவாரூர் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் திருச்சி மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் திருவாரூர் மாவட்டம் இல்லாமல் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் நம்முடைய முருகேசு உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கரூரில் இருந்து வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் செயலாளர் திரு சந்திரசேகர் உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகரில் மாவட்ட தலைவர் கருப்பையா அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர் கருப்புசாமி அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட தலைவர் அன்புக்குரிய நண்பர் புருஷோத்தமன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த உறுப்பினர் அத்தனை பேர்களுக்கும் கோவை மாவட்டத்திலிருந்து வருகின்ற மாவட்ட தலைவர் மணி ஐயமுத்து உள்ளிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் கோவை மண்டல செயலாளர் அண்ணன் ஜெகநாதன் அவர்களுக்கும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமையான சேகரன் காணிமுத்து சக்திவேல் சுவாமிகள் கோவிந்தராஜ் அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகிரி ராஜீவ் காந்தி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட துணை செயலாளர் ஆர் முருகன் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கே பாண்டியராஜ் கிருஷ்ணகிரி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குட்டி என்கின்ற மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மகளிர் தலைவி காளியம்மாள் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் மகேஸ்வரன் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் எஸ் கே பாண்டியன் ஆர் கே பாண்டியன் திரு அன்பழகன் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் அந்தமுத்து சீனிவாசன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் முரளி கிருஷ்ணா காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் செயலாளர் பரசுராமன் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் அசோக் மாவட்ட பொருளாளர் சோமசேகரன் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் அன்புக்கினிய லட்சுமி நாராயணன் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் சுப்ராம் அவர்களுக்கும் மாவட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துடைய செயலாளர் தேவராஜன் சந்தானகுமார் மாவட்ட தலைவர் திருச்சி மண்டல தலைவர் குழந்தைகளுக்கும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் சி
சீனிவாசன் அவர்களுக்கும் சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு குணேசன் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்ட தலைவர் வீரப்பன் அவர்களுக்கும் கரூர் மாவட்ட தலைவர் கதிர்வேல் அவர்களுக்கும் ராஜா உள்ளிட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் சதீஷ் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் மகேசன் அவர்களுக்கும் தேனி மாவட்ட தலைவர் திரு சண்முகம் அவர்களுக்கும் சென்னை மண்டல தலைவர் பிரபு அவர்களுக்கும் மதுரை மாவட்ட தலைவர் திரு இபி பத்மநாதன் அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ஐயா சின்னமணி அவர்களுக்கும் நீலகிரி மாவட்ட தலைவர் சங்கரன் சத்யனன் உள்ளிட்டவர்களுக்கும் வேலூர் மாவட்ட தலைவர் வேணுகோபால் ஐயங்கார் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் தே ராசு அவர்களுக்கும் மதுரை மாவட்ட ஆலோசனை குழு தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நிறைய படிச்சோம்னா கைமாவும். அதனால மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர், செயலாளர் உள்ளிட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இந்த சேலத்திலே நடத்துவது என்றால், சேலத்திலே 9 நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு 1,62,426 பேர்களை சங்கத்தின் உறுப்பினராக சேர்த்து தமிழகத்தில் பூசாரி சங்கத்தை ஒரு பூசாரி நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரே சங்கமாக வேறு எவருக்கும் அந்த தகுதியில்லாத நிலையில் கோயில் பூசாரி நலச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே பூசாரியாக இருப்பவன் தான் இந்த அமைப்பிலே தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் சில பூசாரியாக இல்லாதவர்கள் பூசாரிகளை பகடைக்காய்களாக பயன்படுத்தி வேடதாரிகளாக திரிந்து வருவதை நீங்கள் எல்லாம் நேற்று சென்னையிலே நடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். தமிழகத்திலே 6 லட்சம் பூசாரிகளுக்கு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 40,000 திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலமுடைய நடைபெறும் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் என்ன முறை என்றால், நான் பூசாரியாக இருப்பதால் அவருடைய அத்தனை முறைகளையும் எனக்கு ஒருவருக்கு மட்டுமே நல்லா தெரியும். பூசாரிக்கு என்ன பிரச்சனை, திருக்கோயில் மாநிலத்தில் என்ன பிரச்சனை, திருக்கோயில் நிர்வாகத்துக்கும் பூசாரிகளுக்கு என்ன பிரச்சனை, இந்து சமயங்களுக்கு அதிகாரிகளுக்கு பூசாரிகளுக்கு என்ன பிரச்சனை, அதிகாரிகளால் பூசாரிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைய தினம் பூசாரிகளுடைய நிலைமை மோசமாக இருக்கின்றது. தமிழகத்திலே அரசு கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் 40,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் இருந்தாலும் அந்த திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தற்பொழுது நாள் ஒன்றுக்கு கொடுத்தால் 43 ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் குவிந்து இந்து சமய அறநிலைத்துறை வருவாயை பெருக்கி அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய துறையாக இருப்பது தமிழகத்தில் முதலிலே இருப்பது இந்து சமய அறநிலைத்துறைதான். அப்படிப்பட்ட துறையிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் இன்றும் நாள் ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கு பூஜை பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு 43 ரூபாய், இந்து சமய அறநிலைத்துறையிலே அந்த திருக்கோயிலும்
அதிகாரிகளுக்கு 80,000 ரூபாய் 85,000 ரூபாய் மாத ஊதியம். அந்த திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு குடியிருக்க வீடில்லை. மீது அவருடைய மானிய நிலத்திலே கஷ்டப்பட்டு ஒரு குடிசை வீட்டை போட்டால் கூட இந்து சமய அமைச்சர் அதிகாரிகள் வாடகை நிர்ணயம் செய்கிறார்கள். கொடுக்க வேண்டிய சம்பளம் 43 ரூபாய். வாடகை நிர்ணயம் செய்வது 2,500 ரூபாய் மாசம். கணக்கு பார்த்துக்கோங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? வருமான வரித்துறையிலிருந்து பூசாரிகளுக்கு கொடுக்க வேண்டாம். போக்குவரத்து துறையிலிருந்து வரக்கூடிய வருமானத்துல பூசாரிகளுக்கு கொடுக்க வேண்டாம். மின்சார வாரியத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து பூசாரிகளுக்கு கொடுக்க வேண்டாம். எங்கள் திருக்கோயிலில் வரக்கூடிய வருமானத்தில் எங்களுடைய பூசாரிகளுக்கு மாத ஊதியத்தை முறையாக தாருங்கள் என்றாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு பிச்சை கொடுக்க வேண்டியதில்லை. பெரிய பெரிய திருக்கோயில ஆளுமை உண்டியில் வச்சு வசூல் பண்ணுது. ஆனால் அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் இல்லை. கேட்டா பிச்சை 1000 ரூபாய் வாங்கிக்க. 1000 ரூபாய் வச்சு அந்த அதிகாரி கொடுக்கணும் வரா. இந்து சமய அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய அதிகாரி 1000 ரூபாய் வாங்கிட்டு வேலை செய்வாரா? திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய நிலைமை மோசமாக இருக்கின்றது. இதைத்தான் தொடர்ந்து இந்த அரசுக்கு நாம் வலியுறுத்தி வந்தோம். நல்ல விஷயங்களுக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து மாநாடுகளை நடத்தி வந்தோம். ஆனால் பூசாரி நலவாரியம் அமைக்கப்பட்டு கலைஞர்களால் அமைக்கப்பட்ட நலவாரியம் அதிமுக ஆட்சியில் கூட கலைஞர்களால் அமைக்கப்பட்ட நலவாரியத்திற்கு எடப்பாடியார் அவர்கள் கொரோனா டைம்ல 2,000 ரூபாய் கொடுத்தார். ஆனால் எந்த அரசாங்கம் பூசாரி நலவாரியத்தை கொண்டு வந்ததோ, எந்த அரசாங்கம் பூசாரிகளுக்காக அறிவுசாரா உறுப்பினர்களை நியமனம் செய்து நலத்திட்டங்களை வழங்கியதோ அந்த அரசு மீண்டும் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய நிலையிலே இதுவரை எந்த ஒரு பூசாரிக்கும் ஒரு சல்லி பைசா கூட வழங்கவில்லை என்று நாம் கல்லூரியில் நடைபெற்ற கூட்டத்திலே தெரிவித்தோம். நேற்றைய தினம் பூசாரி நலவாரியத்திலே உறுப்பினராக இருப்பவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்றோம் என்ற பெயரில் பூசாரிகளுக்கு ஊக்கு கண்ணாடிக்கு 1000 ரூபாய், இறப்பு நிதி 1,00,000 ரூபாய் மற்ற சில கல்வி உதவித்தொகை எல்லாம் அறிவித்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ நலவாரியங்கள் இருக்கின்றன. அந்த நலவாரியத்துக்கெல்லாம் அந்த துறையை சேர்ந்தவர் தலைவராக இருப்பார். மற்றபடி அதில் 9 பேர் கொண்ட குழுவை நியமனம் செய்து அறிவுசாரா உறுப்பினராய் நியமனம் செய்வார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகள் இருந்தும் அறிவுசாரா உறுப்பினர்களை 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லா நலவாரியத்துக்கும் அனைத்து நலவாரியத்துக்கும் நலவாரியத்தை அறிவித்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கிராம கோயில் பூசாரி நலவாரியத்திற்கு அறிவுசாரா உறுப்பினரை நியமியுங்கள். எதற்காக நியமிக்கின்றோம்? அறிவுசாரா உறுப்பினர்களை நியமனம் செய்தால்தான் பூசாரிகளுடைய பிரதிநிதிகளாக அமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே குறைகளை வைக்க முடியும், கோரிக்கைகளை வைக்க முடியும். ஆனால் எந்த இதுமே கோரிக்கை வைக்கிறதுக்கு எந்த விதமான ஏற்பாடு இல்லாமல் பூசாரிகள் நலவாரியத்திற்காக அறிவுசாரா உறுப்பினர்களை நியமனம் செய்தாமல் 5 ஆண்டுகளாக பூசாரி நலவாரியம் கிடைப்பிலை போட்டு தற்பொழுது பூசாரிகளுக்கான நலவாரியத்தை நலத்திட்டங்களை வழங்குகின்றோம் என்று கூறுகின்றார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை எத்தனையோ இறந்த பூசாரிகளுக்கு இறப்பு நிதி வேண்டும் என்று மனுக்கள் அளிக்கப்பட்டது. உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவருடைய வாரிசுகளுக்கு மனுவை அந்த தொகையை வழங்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பங்களை கொடுத்துள்ளோம். ஆனால் தற்பொழுது
அறிவிக்கப்பட்டிருக்கின்றது 1,00,000 ஏற்கனவே விண்ணப்பம் செய்தவர்களுக்கு என்ன நிலை என்று கேட்டால் அடையாள அட்டை எல்லாம் அவர்களுக்கு நயம் ஒதுக்கி போச்சிருந்தாங்க. அடையாள அட்டையை யார் கொண்டது? இந்து சமய அறைகள் அடையாள அட்டை கொண்டது. ஏன் மனுஷன் முடிஞ்சவனால வெளிப்படல? யார் கொண்டு வந்த நலவாரியம்? பூசாரிகள் நலவாரியத்தை கலைஞர் கொண்டு வந்தாரா இல்ல எடப்பாடியார் கொண்டு வந்தாரா? கலைஞர் கொண்டு வந்த நலவாரியத்தை திராவிட முன்னேற்ற அரசு, தளபதியார் அரசு அந்த நலவாரியத்தை செயல்படுத்தாமலே அலுவலக உறுப்பினர் நியமனம் செய்யுங்கள் என்று பலமுறை முதலமைச்சரிடமும் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆகட்டும் பார்க்கலாம் என்று இந்த 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இந்த 5 ஆண்டுகளில் அலுவலக உறுப்பினர் நியமனம் செய்து பூசாரிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தால் எத்தனையோ பூசாரிகள் மரணமடைந்த பூசாரிகள் குடும்பத்திற்கு வாரிசுகளுக்கு உதவித்தொகை கிடைத்திருக்கும். எத்தனையோ பூசாரிகளுக்கு கல்வி உதவித்தொகை கிடைத்திருக்கும். எத்தனையோ பூசாரிகளுக்கு இலவசமாக இந்த பாடசாலைகள் எல்லாம் நடந்திருப்பார்கள். ஆனால் காலம் போன கடைசியிலே தற்பொழுது பூசாரிகள் நலவாரியத்திற்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்றோம் என்று அறிவிக்கின்றார்கள். ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் பூசாரி நலவாரியத்தில் தலைவர் மட்டும்தான் இல்லை, உறுப்பினர்கள் இல்லை. இந்த அதிகாரிகள் தான் சர்வாதிகாரம் பண்ணுது. கிராமப்புற பூசாரிகள் ஓய்வூதியம் 4,000 அறிவிக்கப்பட்டு கடந்த காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 விண்ணப்பங்களை ஓய்வூதிய தேர்வுக்குள்ள கூட்டி நடத்துவாங்க. ஒரு 2 மாசத்துக்கு கூட வந்தாங்க. தற்பொழுது 1,500 மேற்பட்டுள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்கள், புதிய பூசாரியுடைய விண்ணப்பங்கள் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திலே முடங்கி கிடக்கின்றது. இது தொடர்பாக நாம் பலமுறை அமைச்சரை சந்தித்து கொடுத்தோம், பலமுறை ஆணையரை சந்தித்து கொடுத்தோம். இதுவரை அவர்களுக்கு ஓய்வூதிய ஆணையம் பிறப்பிக்கப்படவில்லை. பெரும்பாலான பூசாரிகள் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பம் செய்துவிட்டு மறைந்த பின்புதான் ஓய்வூதியம் ஆணையம் கிடைக்கின்றது. எந்த காலத்திலும் 1000க்கும் மேற்பட்டுள்ள விண்ணப்பங்கள் ஆணைய அலுவலகத்திலே தங்கியதில்லை. ஆனால் 1000க்கும் மேற்பட்டுள்ள புதிய பூசாரிகளுடைய விண்ணப்பம் தேடி கிடைக்கின்றது. ஆக விண்ணப்பித்த பூசாரிகள் எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் என்றெல்லாம் செலவிட்டிருக்கிறார்கள். நிதி இல்லை என்றால் பரவாயில்லை. 4,000 பேர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு 2,700 பேர்களுக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. மீதி 1,800 பேருக்கு வேலை கொடுக்கப்படும். தமிழகத்திலே 6 லட்சம் பூசாரிகள் இருந்தாலும் 1 லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள புதிய பூசாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அரசு 4,000 பேர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது. ஒரு பூசாரி ஓய்வூதியம் வாங்க வேண்டும் என்றால் இன்னொரு பூசாரி மறைந்தால்தான் அந்த ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற நிலைமைக்கு வந்துள்ளது. 4,000 என்ற எண்ணிக்கையை 5,000 உயர்த்தினார்கள். உயர்த்தியும் எந்த பலனும் இல்லை. பூசாரிகளுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. இரண்டாவது, இலவச வாகனம் வாங்குவதற்காக 12,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. உடனே அந்த திட்டத்திற்கு நாங்களெல்லாம் நன்றி தெரிவித்து கூட்டங்கள் கூட நடத்தினோம். நாங்கள் இணைந்து 12,000 பூசாரிகளுக்கு வழங்கப் போகிறார்கள் என்று பார்த்தோம். 12,000 பூசாரிகளுக்கு 10,000 பூசாரிகளுக்கு 12,000 ரூபாய் மானியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதி 90,000 ரூபாய் கிராமப்புறங்களிலே கட்டுக்காசை நம்பி இருக்கக்கூடிய பூசாரி வாகனத்தை வாங்க முடியுமா? ஒரு கால பூஜை திட்டத்திற்கு பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஒரு நாளைக்கு 33 பைசா சேர்த்திருக்காங்க. அவர் வாகனத்தை வாங்க முடியுமா? வாகனம் கடனாக வாங்கினா அந்த
கடமை எப்படி நாம செலுத்துறது? இதையெல்லாம் நாம கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு, பள்ளிவாசலிலே முன்னாமார்களுக்கு 50,000 ரூபாய் வாகனம் வாங்குவதற்கு மானியம், கிராமப்புற பூசாரிகளுக்கு 12,000 ரூபாய். எங்களுடைய கோயில ஆளுநர் உண்டியல் வச்சு வசூல் பண்ணிட்டு 400 கோடி ரூபாய்க்கு மேல அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மாத ஊதியத்தை எடுத்துட்டு அதை கணக்கு பார்க்கக்கூடிய ஆடிட்டருக்கு 200 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த பூசாரிகளுக்கு 12,000 ரூபாய் வாகனம் வாங்குவதற்கு எங்க அடுக்கு? நாங்க பிச்சை கேட்கிறார்கள். அதிகாரிகள் மட்டும் போடு சுட்டு கொண்டு இருந்தாங்க. காணிக்கை கிடையாது, கோயில காணிக்கை கிடையாது. எங்க பூசாரியும் அர்ச்சகரும் அம்பாயிட்ட வேண்டி சாமியை எனக்கு பொண்ணுக்கு திருமணம் ஆகல, வேண்டி கொடுக்க சாமி வேண்டி பிரசாதத்தை கொடுக்கணும் வேண்டிட்டு போய் அவன் திருமணமும் நல்ல குழந்தை பாக்கி முதல் கொண்டு கிடைக்கிறதுனால வேண்டிட்டு கொண்டாந்து கோடிக்கணக்கான ரூபாய உண்டியல செலுத்தான். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோட்டை போட்டு நின்னா உண்டியல போட முடியுமா? நினைச்சு பார்க்க வேண்டும். அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் போதிய வருமானங்கள் இருந்தும் வருவாய் வழங்கக்கூடிய துறையாக இருந்தும் அந்த திருக்கோயிலே பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் தட்டேற்கக்கூடிய நிலைமை ஓய்வு பெற்ற பின்பு வருகின்றனர். திருக்கோயிலை பணியாற்றும் பொழுதுதான் தட்டு காணிக்கையாக என்னுடைய பூசாரி தட்டி எடுத்துக்கின்றார். ஓய்வு பெற்ற பின்பும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படாமல் வெளியிலே தட்டேற்கக்கூடிய நிலைமையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், அதே திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் இல்லை. இது எந்த வகையில நியாயம்? கிராமப்புற பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள், அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால பூஜை திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை வச்சு அவருடைய வாழ்நாள் முழு நடத்த முடியுமா? பெரிய திருக்கோயில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்றீங்களா? 19,000 திருக்கோயில பணியாற்றக்கூடிய ஒரு கால பூஜை திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளை எத்தனை பேர்களை நீங்க பணி நிரந்தரம் பண்ணிருக்கீங்க? வருவாய் அதிக வருவாய் உள்ள திருக்கோயில நிதிகளை எடுத்து இது போன்ற வருவாயில்லா திருக்கோயிலை நீங்கள் அதில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளை பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலான நண்பர்களை தெரிந்து கொள்வோம். பெரிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் குடும்ப நல நிதி, கருணை கொடை, ஓய்வூதியம். அதே அரசு கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஓய்வூதியம் வேண்டும் என்று போட்டால் அவர் கேட்கிற பதில், நீங்க நிரந்தர பணியாளர் இல்லை, உங்களுக்கு சம்பள பட்டியல் அங்கீகாரம் இல்லை. அந்த பூசாரி இறந்து போயிட்டா பெரிய திருக்கோயில பணியாற்றுபவர்களுக்கு இறந்து போயிட்டா 3 லட்சம் ரூபாய் இல்லையா? நீங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய கோயில் தானே ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோயில். அந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஏன் நல்ல அவங்கள அனுப்பிடுவானுங்களா கேட்டா ஒரு அதிகாரி சேலத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி சொன்னாரு, நீங்கள் எல்லாம் தயாராகிகள், ஒரு கால பூஜை செய்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், தட்டு தரும், வேட்டி தரும், இதெல்லாம் வாங்கி அனுமதிக்கக்கூடிய பயனாளிகள். நீங்க பணியாளர் அல்ல, பணியாளர் எனக்கு கோயில கட்டணம் வச்சுக்கிறேன். எங்க
அரசாங்கம் என்பது சரிசமமாக பார்க்க வேண்டும். பெரிய திருப்பணியை பணியாற்ற